அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். இலங்கைக்குச் சென்று சீதையை தேடி கண்டுபிடித்து அதனால் சீதையும் உயிர் மீட்டு ராமனுக்கும் உயிரளித்தவர் முக்கிய பிராண தேவதையான ஆஞ்சநேய சுவாமி. அவருடைய பிரபாவத்தைத்தான் இனி மேல் முழுக்க பார்க்க போகிறோம். குரங்கு படையை ஓரொரு திக்கிலும் சுக்ரீவன் அனுப்ப போகிறார். அதில் தெற்கு நோக்கி சென்றவர் ஆஞ்சநேயர். ஆதலால் தானோ என்னவோ தெற்கே வியாசராஜரால் நூற்றுக்கணக்கான ஹனுமான் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. மாத்வ சம்பிரதாயத்துக்கே பிரவர்த்தகர் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு அவனுடைய பிரபாவத்தை எல்லாம் உலகுக்கு எடுத்துரைத்தவர். அந்த ஆஞ்சநேயர்களுக்குள் ஒருத்தரைத்தான் திருவள்ளூருக்கு அருகே உள்ள காக்களூரில் தரிசிக்க வந்துள்ளோம். வாயிலில் இருக்கும் துவாரபாலகர்களை சேவித்துக் கொண்டு உள்ளே செல்கிறோம். ஆச்சரியமான நீண்ட நெடிய உருவத்தோடே ஆஞ்சநேயர் உள்ளார். ஒருபுறம் முகம் திரும்பி இருக்கிறது. திருவாய்க்கருகே நிறைய வெண்ணெய் சாத்தி கொண்டிருக்கிறார். உதடுகள் சிவந்திருக்கும். அதற்காக சிந்தூரச் செம்பொடி அணிந்திருக்கிறார். தன் வலது திருக்கையை கிட்டத்தட்ட தலைக்கு மேலே உயர்த்தி பக்தர்கள் அனைவருக்கும் அபயமளிக்கிறார். தன் இடது திருக்கையால் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். இந்த சுவாமியை தரிசித்தோமானால் அவருடைய வேகம், விவேகம், திண்மை, சக்தி ஆகிய அனைத்துமே புலப்படுகிறது. அருகே உற்சவர் எழுந்தருளி உள்ளார். அவரும் வலது திருக்கையால் அபயமளித்து இடது கையை தன் இடுப்பில் வைத்துக் கொண்டு தெம்பாக நிற்கிறார். அரசர்களுக்கு எப்படி தலைப்பாகை சாத்துவார்களோ அதப்போல ராஜா வேஷத்தோடையே சுவாமி எழுந்துருளி இருக்கிறார். பக்கத்தில் ஏக சிலையில் சின்ன மூலவர் ஒருத்தரும் உள்ளார். அவரையும் தரிசித்தோம். மறுபடியும் மூலவராஞ்சநேயரை சேவித்தால் தன்னுடைய வால் முழுக்க சுற்றி வலதுகைக்கும் தலைக்கும் மேலே சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாலிலெல்லாம் சந்தனக்காப்பும் குங்குமமும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். மூலமூர்த்தி தன்னுடைய கழுத்து நிறைய வெற்றிலை சுருட்டப்பட்ட மாலை சாத்தி கொண்டிருக்கிறார். வெற்றில மாலைன்னு சொல்லுகிறோம். துளசி மாலை தரித்திருக்கிறார். ஆஞ்சநேயருடைய திருமேனியே பச்சை என்றுதான் இருக்கும். அவர் மரம் செடி கொடிகளுக்குள் மறைந்து கொண்டால் கண்டுபிடிக்க கூட முடியாது. அந்த பச்சையான திருமேனி விக்கிரக ரூபத்தில் கருமையாக உள்ளது. ஆகையால் தான் வெள்ளை வெண்ணெய், சிகப்பு சிந்தூரம், கரும்பச்சையில் துளசி மாலை, இளம் பச்சையில் வெற்றிலை என அனைத்து வர்ணங்களும் ஒரு சேர கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. தன்னுடைய திருமார்பில் ராமர், லக்ஷ்மணன், சீதை ஆகியோர்களுடைய விக்கிரகம் பொதித்த ஆச்சரியமான பதக்கத்தை அணிந்துள்ளார். ராமர் பதக்கம் திருவடிகள் தென் என்று அடியார்களுக்காகவே அமைந்துள்ளது. வலது கையோ அபயமளிக்கிறது. எவ்வளவு நேரமும் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கலாம். பக்கத்தில் கர்ப்ப கிரகத்திலேயே ஒரு லக்ஷ்மி நாராயண பெருமாளும் உள்ளார். அவரையும் சேவிக்கிறோம். ஆஞ்சநேயருக்கு முன்னால் ராமனுடைய பாதம், திருவடி சுவடுகள் நன்கு சேவை சாதிக்கின்றன. ராமர் உற்சவ திருக்கோலத்தில் ஆஞ்சநேயருடைய தலைக்கு மேல் ஒரு புறத்தில் உள்ளார். உற்சவர் லோகத்தால் ஆக்கப்பட்டவர். ராமர், லக்ஷ்மணன், சீதையும் பக்கத்திலேயே நீண்ட ஒரு ஆஞ்சநேயரும் உள்ளார்கள். இந்த திருக்கோயிலுடைய பழையாதான ஒரு புகைப்படம், கருப்பு வெடிப்பில் இருக்கக்கூடிய புகைப்படம். இதில் அந்த காலத்தில் இந்த ஆஞ்சநேயரும்
மற்றும் உண்டான சந்நிதிகளும் எப்படி இருந்தன அப்படிங்கிறதை சேவித்துக் கொள்கிறோம். காக்களூர் ஆஞ்சநேயரை சேவித்த ஆனந்தத்தோட புறப்பட்டு கிஷ்கிந்தையை அடைவோம். இப்போது நாம் பார்க்க வேண்டியது 40வது சர்க்கம். அனைத்து வானரர்களும் வந்து கூடிவிட்டார்கள். இனி சுக்ரீவன் முடிவெடுக்க வேண்டும். என் மன்யசே நரவ்யாக்ர பிராப்த காலம் ததுச்சதாம் त्वत् सैन्यम त्वद्वशे युक्तम ஆக்ஞாபயத்தும் அர்ஹசி. சுக்ரீவன் ராமனை பார்த்து கேட்கிறார், உனக்காக அனைத்து வீரர்களும் கூடிவிட்டார்கள். இனி எது சரியான காலமோ, எந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ ஆணையிடு ராமா என்று சுக்ரீவன் வேண்டுகிறான். ஆனா ராமன் ராஜநீதி தெரியாதவரா? நாம் வேற்று நாட்டரசன். இந்த நாட்டு செயல்பாடுகளில் தலையிடக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. நாம் உதவி கேட்டு வந்தவன். இனி சுக்ரீவன் தான் முடிவெடுக்க வேண்டும். அதை தெளிவாக கூறுகிறார். நியாயதாம் சௌமிய வைதேகி யதி ஜீவதி வா நவா சசதேசோ மகாப்ராஜ்ஞ யஸ்மின் வசதி ராவணः त्वमस्य हेतुः कार्यस्य प्रभुश्च प्लवगेश्वर त्वमेव आज्ञापय विभो मम कार्य विनिश्चयम् त्वं हि जानासि मे कार्यं मम वीर न संशयः. எனக்கு தேவை என்ன? சீதையை கண்டுபிடித்தல். அதற்காக ராவணனோட சண்டை போட வேண்டுமானால் செய்தல். இதுதான் என்னுடைய லட்சியம் சுக்ரீவா. அதற்கு மேல் வந்திருக்கிறவர்களை எங்கு அனுப்ப வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நீதான் முடிவெடுக்க தங்கவன், தகுந்தவன், அத்தை செய். சடக்கென்ற சுக்ரீவன் ஓரொரு திசைக்கு ஒவ்வொருத்தரை கூட்டுகிறார். அதில் முதலில் வினதன் என்னும் பெரும் குரங்கை அழைத்தார். ஏவமுக்தஸ்து சுக்ரீவஹ வினதம் நாம யூதபம். அவனை கூப்பிட்டு அப்ரவீத் ராமசாநித்யே லக்ஷ்மணஸ்ய ச தீமதः தேசகால நயைர்யுக்தः விக்ஞः கார்ய வினிச்சயே அதிகச்ச திசம் பூர்வாம் சசைல வனகானனாம். நீ கிழக்கு திக்க நோக்கி போ. 1,00,000 வானர வீரர்களை அழைத்து கொண்டு போ. எங்கெங்கெல்லாம் சீதையை தேட வேண்டும் என்று கூறுகிறேன். இந்த இடத்தில் இடுக்கு கூட விடாமல், ஒரு அங்குலம் கூட மிச்சம் வைக்காமல் மொத்த இடத்திலும் தேடு. வெறும போய் தேடுன்னு சொல்லுடலே. ஆங்காங்கு போகும்போது எந்தெந்த இடம் வரும், அதற்கு இருக்கிற அடையாளங்களை, எங்கெங்க தேடத்தக்க முக்கியமான மறைவிடங்கள், இது எல்லாத்தையும் நன்னா ஆழமா டீடைல்ஸோட சொல்லித்தான் சுக்ரீவன் அனுப்புகிறான். கூறுகிறார், நதீம் பாகீரதீம் ரம்யாம் சரையும் கௌஷிகீம் ததா. பாகீரதி நதி, சரையூ நதி, கௌஷிகி நதி, காளிந்தி, யமுனா, இது முதலான நதிக்கரைகளெல்லாம் தேடு. சரஸ்வதி நதி, சிந்து நதி, ஷோனா நதி, மணிநிபோதகம், அங்கும் தேடு. மகீம் காலமகீஞ்சாபி சைலகானன சோபிதாம் பிரம்மமாலா விதேகஞ்ச மாலவான் காஷிகோசலான். மால்வ தேசம், காஷி தேசம், கோசல தேசம், மாகத தேசம், மகாகிராமங்கள், புன்றங்கள், அங்கதேசம் என்னும் ஓரொரு தேசமாக வரும். இங்கெல்லாம் போய் தேடுங்கள். இதெல்லாம் தாண்டினவுடன் யத்தனவந்தோ யவத்வீபம் சப்தராஜ்ய உபசோபிதம் யவத்வீபம் அதிக்கிரமிய சிசிரோ நாம பர்வதா. கிழக்கு கடல் வரும். கடலை தாண்டுங்கள். யவத்வீபம் வரும். யவத்வீபம் தாண்டி சிசிரம் என்னும் பெயர் பெற்ற பெரும் மலை வரும். அந்த மலையின் தாழ்வரகளெல்லாம் தாண்டுங்கள், தேடுங்கள். அதுவும் தாண்டின பிற்பாடு ஓர் பெரும் மலை. சைலசிருங்கேஷு லம்பந்தே நானாரூபா பயாவகாக. மந்தேகர்கள் என்னும் அரக்கர்கள் அங்கு ஒளிந்திருப்பார்கள். ஒருவேளை ராவணனுக்கு அந்த அரக்கர்களோட தொடர்பு இருக்கலாம். அதனால சீதையை அங்க கொண்டு போய் சிறை வைத்திருக்கலாம். புரிந்து கொண்டு அவளிடத்துல போய் தேடுங்கோ. இந்த அரக்கர்களுக்கு பெருமையே தேபதந்தி ஜலே நித்யம் சூரிய சோதயனம் பிரதி அபிதப்தாஹாஸ்ம சூர்யேன லம்பந்தேஸ்ம புனః. மந்தேகர்கள்ங்கிற ராட்சசர்கள் ஓரொரு நாளும் சூரியனுடைய தேர் ஓடவிடாமல் போய் தடுப்பார்கள். அந்த சமயத்துக்கு பிரம்மா அந்தணர்களிடத்துல ஒரு முக்கியமான கடமையை எதிர்பார்க்கிறார். பிராமணர்கள் சந்தியாவந்தனம் பண்ணுதல்ங்கிற கர்மத்தை செய்தாக வேண்டும். அப்ப அர்க்ய பிரதானம், அர்க்யம் விடுதல், தண்ணீரை கையில் வாங்கி மந்திரத்தை சொல்லி தண்ணீரை கீழே விடுறோம், அது அர்க்யம் பண்ணுதல். அந்த அர்க்ய தீர்த்தம், அந்த தண்ணீர் துளிகளுக்கு இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு இருக்கிற சக்தி கிட்டும்.
அந்த சக்தியோட போய் சூரியனுடைய தேர் ஓடுறத மந்தேகர்கள் தடுக்கிறாளோ இல்லையோ, அந்த தடுப்பை நீக்கி அவர்களை பிடிச்சு கடல்ல தள்ளிடும். ஒரு குழந்தை இடத்துல சொல்லிட்டு இருந்தேன், அதனால கண்டிப்பா நீ மறக்காம சந்தியாவந்தனம் பண்ணணும், உனக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு பார், இதை பண்ணாத்தானே சூரியனுடைய தேர் ஓடும். ஏன் நாம் பண்ணா எப்படி மந்தேகருக்கு போயிடுவான்னு அந்த குழந்தை கேட்டான். அது நீ கொடுக்கறதுக்கு இருக்கிற சக்தி, அது வஜ்ராயுதத்தினுடைய சக்தியோட போய் அழிக்கும்னு சொன்னேன். அழிஞ்சா எங்க போய் விழுவார்கள்னு குழந்தை கேட்டான். திரும்ப கடல்ல விழுந்துருவார்கள். சரி சுவாமி, நீர் சொல்றதை ஒத்துக்கிறேன். அப்ப கார்த்தால சந்தியாவந்தனம் பண்ணா போரும் இல்லையா? அவர்களைத்தான் வஜ்ராயுதத்தை வச்சு அழிச்சாச்சே, அப்ப அவ போய் கடல்ல விழுந்தாச்சே, அப்புறம் எழுந்தே வர முடியாது. நான் எதுக்கு சாயங்காலம் பண்ணணும், நான் எதுக்கு மறுநாள் பண்ணணும், ஒருவேளை பண்ணா போருமான்னா? தேவையில்ல, நல்ல புத்திசாலித்தனமா தான் கேட்கறான். நீ சொல்றது உண்மை, நீ கேட்பேங்கிறதுக்காகத்தானமோ என்னமோ பிரம்மா ஏற்கனவே அவளுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கார். ஓரோரு வேளையும் மீண்ட உயிர்ப்பித்து வருவார்கள். மறுபடியும் மறுபடியும் சூரியனுடைய தேரை வந்து தடுப்பா. அப்படியாவது இவன் ஒழுங்கா சந்தியாவந்தனம் பண்றானா பாப்போம் அப்படிங்கிறதுக்காக வைத்திருக்கிறார்களோ என்னமோ. அந்த மந்தேகர்கள் இருக்கும் இடத்தில் போய் தேடுங்கள். தத பாண்டுர மேகாபம் க்ஷீரோதம் நாம சாகரம். அதுக்கப்புறம் க்ஷீரோதம்ங்கிற கடல் வரும். அங்க பெரும் மலை ரிஷபம்ங்கிற மலை வரும். தாண்டி போங்கள், அங்க அழகான ஒரு குளம் வரும். நாம்னா சுதர்சனம் நாம ராஜஹம்சைஹி சமாகுலம் விபுதாச்சாரணாயக்ஷாக கிண்ணராச்ச அப்சரோகணாக. விபுதர்கள், சாரணர்கள், யக்ஷர்கள், கிண்ணரர்கள், அப்சரர்கள் எல்லாரும் அங்க வாழ்கிறார்கள். க்ஷீரோதம்ங்கிற கடல் வரும், தாண்டுங்கோ. ஜலோதம்ங்கிற கடல் வரும், தாண்டுங்கோ. அப்புறம் பொன்மயமான மலை வரும். ஜாதரூப சிலோ நாம சுமகான் கனகப்பிரபா. அந்த மலையின் தாண்டின பிற்பாடு 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் இருப்பார். தத்ர சந்திர பிரதீகாசன் பன்னகம் தரணீதரம் பத்மபத்ர விஷாலாட்சம் ததோத்ரக்ஷத வானராக சஹசிரசரசம் தேவம் அனந்தம் நீலவாசசம். நீளமான ஆடை சாத்தி கொண்டு 1000 தலை கொண்ட நாகர் ஆதிசேஷன் இருப்பார். அங்கும் போய் தேடுங்கள். ஸ்ருங்கம் சௌமனசம் நாம ஜாதரூபமயம் துருவம். அதுக்கப்புறம் சௌமனசம்ங்கிற மலை வரும், தேடுங்கோ. தத்ர பூர்வம் பதம் கிருத்வா புரா விஷ்ணு திரிவிக்ரமே. அந்த மலையில் தான் விஷ்ணு பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணபோது ஓரடியை வைத்தார், அடுத்த அடியை மேரு பர்வத்தத்தில் வைத்தார். தத்ர வைகானசா நாம வாலகில்யா மகர்ஷியா. அங்க வைகானசர்கள், வாலகில்யர்கள், ரிஷிகளெல்லாம் இருப்பார்கள். இப்படி நீங்க கிழக்கு கோடியில் எந்த இடத்தில் சூரியனுடைய உதய பர்வதம் வருமோ, எதுவரை சூரியனுடைய ஒளி செல்லுமோ அதுவரை போய் தேடுங்கள், நன்மை உண்டாகட்டும். மகேந்திர காந்தாம் வனசண்டமண்டிதாம் திசஞ்சரித்வா நிபுணேனவானராக அவாப்ய சீதாம் ரகுவம்சத பிரியாம் ததோ நிவிருத்தாக சுகினோ பவிஷ்யத. உங்களுக்கு நன்மையே உண்டாகட்டும்னு சொன்னான். கிழக்கு திக்குக்காரர்கள் புறப்பட்டார்கள். நாமும் காக்களூரிலிருந்து புறப்பட்டு அடுத்த ஊரை அடைவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷத்திய 2014 ஆண்டு கேலண்டரை பற்றின அறிவிப்பு இது.